ஸோ என்னோட டெமோ போட்டிருக்கோம், கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு, பாருங்கள். எனக்கு ஏற்ற மாதிரி நான் கேட்ட மாதிரி கரெக்டாக டியூன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப், தம்ஸ் அப். எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் டெசிபல் ஆட்டோ ஹப். நான் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்க வண்டி பின்னாடி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் 1 by 1 வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்லி தான் வந்தேன். நிறையா செலவு பண்ணி சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இங்கே வந்து இப்போ பண்ணி நல்லா திருப்தியாக இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெசிபல் ஆட்டோ. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு கிரிட்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிரிட்டா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கம்ப்ளீட் ஆடியோ ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஜ் இன்சுலேஷன் இஸ் ஓகே, ரொம்ப வஸ்டர்ன்லாம் சொல்ல மாட்டேன், நீட்டாக பண்ணியிருந்தாங்க, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒயரிங் வந்து இந்த ஏற்கனவே அவங்க ரெண்டு பக்கம் செஞ்சுருப்பார் போல். இந்த பழைய ஒயரிங்கெலாம் ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது மட்டும் அப்படியே பஞ்ச் ஆஃப் ஒயர்ஸ் அப்படியே விழுந்தது. அது மட்டும்தான் இதில் ஒரு குறையானது. டியூனிங் இல்லை, ஜஸ்ட்டு அந்த கிராஸ் ஓவர் அசைன் பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் இன்னொரு மேஜர் ஃப்ளா இவங்க பண்ண என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க ஒரு சென்டர் சேனல் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ரெண்டு மிட் ரேஞ்சையும் ஒரே இடத்துல வச்சு ஒரு சென்டர் சேனலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ப்ராப்பராக இல்லை, அவுட்புட் வந்து ப்ராப்பராக இல்லை, அந்த கஸ்டமர் கேட்கவே முடியல அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட். இதை நம்ம இந்த மாதிரி ரீடியூனிங் இந்த மாதிரி கான்செப்ட் மோஸ்ட்லி நம்ம பண்ணுறதே இல்லை. பட் அவர் இன்னொரு கஸ்டமர் நம்மகிட்ட ஏற்கனவே சாட்டிஸ்ஃபை ஆகி ஒரு 2 வண்டி பண்ண கஸ்டமர் வந்து அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது நம்ம முடியலன்னு சொல்ல முடியல. அவரோட ரெக்வஸ்ட்டுக்காக இதை நம்ம எடுத்தோம், இந்த வண்டி எடுத்தோம், செஞ்சு கொடுத்தேன். ஜஸ்ட் டியூனிங் மட்டும் தான் பண்ணேன், நான் வேறு எதுவுமே பண்ணல. ஆம்பிளிஃபயர் கேலிப்ரேஷன் இஸ் நாட் ப்ராப்பர், அதை கேலிப்ரேட் பண்ணிவிட்டு டியூனிங் மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன். டிஎஸ்பி டியூனிங் மட்டும் தான் பண்ணி கொடுத்தேன். இதில் என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் ஸ்டேஜிங்க்கு வந்து ஃபோக்கலோட எக்ஸ்பர்ட் சீரிஸ் காம்பனன்ட் போட்டிருந்தாங்க. இதில் மொரேலோட மிட்ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அந்த பேசிக் மிட்ரேஞ்ச் ஒரு 2.5 inch மிட்ரேஞ்ச் சிசிடபிள்யூ அந்த மாடல் போட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க அந்த சென்டர் சேனலாக அதை கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு பில்லர் போஸ்ட்டில் ஒரு 3-way கான்செப்ட் கொண்டு போயிட்டோம். இந்த டிஎஸ்பி பார்த்திங்கன்னா ஹீலிக்ஸ் M4 டிஎஸ்பி. இது வந்து 10 channel டிஎஸ்பி வித் 4 channel ஆம்பிளிஃபயர். தென் ஒரு 4 channel ஆம்பிளிஃபயர் அடிஷனலாக ஆடிசனில் SR 4.300 அந்த மாடல் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு மொரேலோட பேசிக் மோனோ ஆம்பிளிஃபயர், தென் சப்வூஃபர் வந்து கிலோட சப்வூஃபர் போட்டிருக்காங்க. ப்ராப்பர் கேலிப்ரேஷன் பண்ணிட்டா. பட் இதில் இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தான். பட் அந்த கஸ்டமருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம இருந்ததுனால பண்ணுறதில்ல. ஏன் அதுக்கு பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு DAC கன்வெர்ட்டர் மூலிமா நம்ம மொபைலை சோர்ஸாக வச்சுட்டு ஒரு DAC கன்வெர்ட்டர் மூலிமா ஒரு டிஜிட்டல் சோர்ஸ் இன்புட்டாக கொடுத்து அதுதான் மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அப்படி தான் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஓய் ஹெட்யூன் ஜஸ்ட்டு வந்து ஃபோன் காலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஆடியோ சோர்ஸுங்கிறது நம்ம மொபைலை சோர்ஸ் ஆக்கிட்டாங்க. இந்த டிஎஸ்பியில் ஏன்னா இது கொஞ்சம் பழைய ஜென்ரேஷன் டிஎஸ்பினால இந்த USB DAC அந்த மாதிரி கான்செப்ட், OTG அந்த கான்செப்டில் இதில் கிடையாது. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் DAC வந்து இதை மொபைலுக்கு மூலமாக கனெக்ட் பண்ணி ஒரு டிஜிட்டல் இன்புட் கொடுத்து சோர்ஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே அவங்க
எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி பண்ணவங்க அதை சோர்ஸாக வச்சுட்டு மொபைல் ஃபோனை சோர்ஸாக வச்சு டியூன் பண்ணிட்டு ஐ மீன் என்ன சொல்கிறது, கேலிப்ரேஷன் வந்து மொபைல் வச்சு பண்ணியிருந்திருக்க முடியாது அவங்களால. ஜஸ்ட் சாங் ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஆம்பிளிஃபையர் கேலிப்ரேஷனில் ப்ராப்பராக இல்லை. ஸோ நம்ம மொபைலையே சோர்ஸாக வச்சு ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் அவுட்புட் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஏன் அது ப்ராப்ளம் நான் முதல்ல இனிஷியலாக சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் கார் ஓட்டும்போது அந்த மொபைல் ஐ மீன் சாங்ஸை மாற்றணும், ஸ்கிப் பண்ணணும், ஒவ்வொரு டைம் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அட்வைசபிள் இல்லை. அப்படிங்கிறக்காக தான் நம்ம ஆல்பைனோட UTX M08S ஆர் A09 இந்த மாதிரி ப்ராடக்டை யூஸ் பண்ண சொல்கிறோம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் அதிலே ஸ்க்ரீனை பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம ஸ்டீரிங் பட்டன்ஸ் கூட அதை இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் இந்த மொபைலை விட இன்னும் பெட்டராக, ஏன்னா எப்போவுமே ஒரு டெடிக்கேட்டட் ஒரு சோர்ஸுங்கும் போது அதோட குவாலிட்டிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது, சான்ஸே இல்லை. நீங்கள் என்ன தான் மொபைல் டிஜிட்டல் சிக்னல் கொடுத்தாலுமே ஒரு ஆல்பைனோட சவுண்டை ரீக்ரியேட் பண்ண மொபைல் வச்சுட்டு ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். மேபி இன்னும் ஹை அண்ட் டேக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி அது கொடுக்குற இன்புட் வந்து இன்னும் பெட்டராக இருந்தால் மேபி இன்னும் பெட்டராக வரலாம். அக்ரீட். பட் ஒரு டிரைவபிலிட்டிங்கும் போது இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதுக்காக நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ரீசெண்டாக வர டிஎஸ்பிஸ் எல்லாமே OTG இருந்தால் கூட நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலான்னு தான் சொல்கிறோமே தவிர அதுதான் ஒரு சோர்ஸாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா டிரைவிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும். எனி 2-way 3-way ஆடியோ அப்கிரேட், அக்சசரிஸ் அப்கிரேட், ப்ளீஸ் கான்டாக்ட் டெசிபல் ஆட்டோ. தேங்க்யூ. நொடிகள்